அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எம்சாண்ட் ஏற்றி வந்த லாரியை திருடிச் சென்ற மதுபோதை ஆசாமி மறைமலை நபர் அருகே விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில் எம்சாண்ட் ஏற்றி வந்த லாரி கடத்தப்பட்ட நிலையில் போதையில் இருந்த மர்ம நபர் லாரியை கடத்தினார். இதை கண்டு போலீசுக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து போக்குவரத்து காவலர்கள் உஷார்படுத்தப்பட்டு லாரியை பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் இருக்கிறார். சுதாகர், என்ன நடந்தது? கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் கேஏடி என்ற லாரி ஓட்டுநர் லாரியை நிறுத்திவிட்டு சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டாக் ஈசி செய்ய வேண்டும் என்று லாரியை ஓரமாக நிறுத்திவிட்டு சென்றிருக்கிறார். அப்பொழுது லாரியில் யாரும் இல்லாத சுதாரித்து கொண்ட ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்படுகிறது. அவர் லாரியை ஏறி சாவி லாரியிலே இருந்ததால் அந்த லாரியை அங்கிருந்து இயக்கிவிட்டு அதிவேகமாக லாரியை திருடி சென்று ஜிஎஸ்டி சாலை அதிவேகமாக சென்று கொண்டிருக்கிறார். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட அந்த லாரி ஓட்டுநர் அருகில் இருந்த காவல்துறை, அதாவது டிராபிக் போலீசிடம் கூறியிருக்கிறார். உடனே டிராபிக் போலீசார் அந்த லாரியை துரத்தி சென்று கொண்டிருக்கும் பொழுது லாரி நாலா திசையும் அங்கும் இங்குமாக ஓடக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. உடனடியாக அங்க இருக்கிற பொதுமக்களும் அந்த லாரியை துரத்தி சென்று கொண்டிருக்கும் பொழுது அருகில் உள்ள அந்த லாரியில் டிராபிக் போலீசர் ஒருவர் லாரியின் ஓரமாக அந்த தொங்கிக் கொண்டு செல்லக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலாக அந்த லாரியில் போலீசார் ஒருவர் தொங்கிக் கொண்டே அந்த லாரியை நிறுத்துமாறு அவரை அறிவுறுத்துகிறார். ஆனால் போலீசார் சொல்வதை அவர் சுத்தமாக கவனிக்காமல் அந்த லாரியை அதிவேகமாக இயக்கிக் கொண்டேதான் சென்று கொண்டிருக்கிறார். பொதுமக்களும் 2 புறங்களிலும் பொதுமக்கள் லாரியை நிறுத்துங்கள் என்று பல முறை கூறியும் உள்ளே இருக்கிற அந்த ஆசாமி லாரியை நிறுத்தாமல் அதிவேகமாக அந்த ஜிஎஸ்டி சாலை, அதுவும் ஜிஎஸ்டி சாலை காலை அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய இந்த நேரத்தில் அதிக வாகனங்கள் செல்லக்கூடிய இந்த நேரத்தில் லாரியை அதிவேகமாக இயக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கும் போது ஒரு கட்டத்தில் லாரியை அங்க இருக்கக்கூடிய 5 கிலோமீட்டருக்கு தூரமாக செல்லும் பொழுது அந்த லாரியை அங்க இருக்கக்கூடிய அந்த பேரிகார்ட் நடு சென்டர் மீடியேட்ல லாரியை கொண்டு போயிட்டு அந்த மனநல பாதிக்கப்பட்டவர் இடித்து விடுகிறார். அவர் குடித்து விட்டு வாகனத்தை இயக்கியதாகவும் ஒருவரும் கூறப்படுகிறது. அந்த சென்டர் மீடியேட்டில் மோதி லாரி நிற்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற போலீசார் அனைவரும் அவரை பிடிப்பதற்காக செல்கின்றனர். லாரியை விட்டு ஒரு சில சமயங்கள் லாரியை விட்டு அவர் வெளியே வரவில்லை. அங்க இருக்கிற பொதுமக்கள் அவரை அடிப்பதற்காக உள்ளே அவர் மறைந்து கொள்கிறார். அவரை கல்லால் அதிவேகமாக அடிக்கிறார்கள். அதிர்ஷ்டவசமாக அங்கிருந்த போலீசார் அவரை பத்திரமாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.